மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தும் விதமாக கரும்பு விவசாயிகள் சென்னை எழும்பூரில் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அங்குள்ள விவசாயிகள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? வணக்கம். மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தும் விதமாக கரும்பு விவசாயிகள் தற்பொழுது சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கையில் கரும்பு ஏந்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த தொடர் முழக்க ஆர்ப்பாட்டத்தில் கீழவேலூர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்பது கரும்புக்கான நிர்ணய விலையை மத்திய அரசு முறையாக அறிவிக்காததால் தமிழகத்தில் சாகுபடி என்பது குறைந்து வருகிறது. விவசாயிகள் குறைந்த எண்ணிக்கையிலேயே கரும்பு சாகுபடியை செய்யக்கூடிய வேண்டும். அதே போல ஏஎஸ்பி போடப்பட்டிருக்கிறது, அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். அந்த சட்டத்தை திரும்ப பெற்று ஒரு டன் கரும்புக்கு 4000 ரூபாய் வழங்க வேண்டும். அதுவும் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மேலும் தனியார் ஆலைகள் தர வேண்டிய எஸ்ஏபி பாக்கி தொகையான 1217 கோடியை உடனடியாக பெற்றுக் கொடுக்க வேண்டிய நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட வேண்டும். அதே போல கூட்டுறவு ஆலைகளை மூடி இருக்கக்கூடிய கூட்டுறவு ஆலைகளை திறக்க வேண்டும். அதே போல திருத்தணியில் இருக்கக்கூடிய பழமையான கூட்டுறவு ஆலைகளை புதுப்பித்து மேம்படுத்தின நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதை வலியுறுத்தி அவர்கள் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ராஜலட்சுமி, கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். வஞ்சிக்காதே